ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மல்டிகிரெயின் அடை. அது வந்து பருப்பு இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் நைட்டே வந்து ப்ரௌன் ரைஸ் வந்து ஒரு 1/2 டம்ளர் ஊற வச்சுருந்தேங்க. அதோடு வந்து இட்லி அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கருப்பு மூக்கடலை, பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கொள்ளு இருந்துச்சு. அது எல்லாமே வந்து நைட்டே வந்து நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். ஸோ நைட்டே ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா காலையிலே இந்த ஒரு 10 மினிட்ஸில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாங்க. மார்னிங் ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மிக்சர் ஜாரில் வந்து காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப, அப்புறம் கல்லுப்பு வந்து போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாவும் கல்லுப்பும் கொஞ்சம் வந்து கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறமேட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பயிர் வகைகளும் வந்து போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப வந்து நைஸாக வந்து அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கிட்டிங்கன்னா தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு தாங்க அரைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, மாவில் நான் வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து நல்லா பொடியாக வந்து அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே வந்து பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அது வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாக வேணும், இன்னும் டேஸ்டியாக வேணும் அப்படின்னா, இல்லை நீங்கள் கேரட் அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், நல்லா கிரேட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், துருவியும் சேர்த்துக்கலாம். கேரட்லாம் துருவி சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும். பீட்ரூட் கூட துருவி சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. திருப்பி போட்டாலும் வந்து நல்லா உடையாமல் வருது பாருங்கள். நீங்களும் இது வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிஸ், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.